தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா தேவையா அப்படின்னு ஒன்று யாரா இருக்காங்களா? அப்படின்னு யாரா இருந்தாங்கன்னா he is unfit for this job. He is completely unfit for this job. உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம், உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம், உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம்? முதல்ல உங்களுக்கு துணையாக எதுக்கு இவ்வளோ அதிகாரிகள்? உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியுது, அங்கே பணத்தை கொடுக்குறாங்க, பொருளை கொடுக்குறாங்க, எல்லாமே தினம் அங்கே 2000 திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது, அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடியை போட்டு. அங்கே ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு திமுகவில் ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பந்தலுக்கு 25,000 ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட 300 பந்தல் போட்டு வச்சிருக்கிறாங்க. எத்தனை கோடி செலவு? எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீங்க செஞ்சிருக்கணும், எப்பயும் செஞ்சிருக்கணும், நேர்மையான முறையில் தேர்தல் நடந்ததுன்னா. ஆனால் இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்டு அதான் சொல்லி அன்ஃபிட் ஃபார் திஸ் ஜாப். அவர் மட்டும் இல்லை, இருக்கிற அவருக்கு உடந்தையா இருக்கின்ற அத்தனை பேரும். இது இப்படிதான் ஒரு இடைத்தேர்தல் நடத்தணுமா? இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து. இது இதற்கு முதலமைச்சர் பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு? விக்கிரவாண்டிக்கு போனீங்க, காசு கொடுத்தீங்க, ஓட்டு வாங்கினீங்க, இது ஒரு பெருமையாது? ஆனாலும் அதை மீறி அங்க தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்தார்கள். இன்னொன்று, நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதில் வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்தில் கடைசியில் இருக்கிற மாவட்டம். பர் கேபிட்டா தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் 500 ரூபாய் பெரிய பணம். அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. ஏன் உதவ் 10,000 ரூபாய் கொடுத்தா உதவ கூட ஓட்டு போட்டுருவாப்ல. யார் கொடுத்தாங்களோ உதவ சொல்றேன். யாரோட 10,000 கொடுத்து ஓட்டு போட போறாங்க. அந்த அளவுக்கு 10,000 ரூபாய்க்கு பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நான் அவங்களுக்கு குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மக்களை 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா தெளிவாயிட்டாங்க. அதனால இந்த மக்களை இதுதான் திராவிட மாடல். இதுதான் கிடையாது. திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கெல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்க வெற்றி பெற்றிருக்கார்கள், அவ்வளவுதான். ஆனால் இடைத்தேர்தல் அது அவாய்டு. அதாவது ஒரு இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது தவிர்க்கலாம். இது ஒரு பக்கம். அதனால இந்த தேர்தல் சொல்வது இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள், ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை நான் கம்பேர் பண்ணல. கடந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து வாங்கின வாக்குகள் 43,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் 56,300 வாக்குகள் நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடைத்தேர்தலில் இவங்க இந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்கே போச்சு, அந்த ஓட்டு எங்கே போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. மொத்தம் காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க. யாரும் ஒரு உதாரணம், ஜெயலலிதா இருந்த நேரத்தில் அதிமுக போட, ஏன்னா ஜென்ம எதிரி. இதுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடைக்க போறது.
பொது தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை அமைச்சர்கள் ஒரே தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்மன் எல்லாம் வந்து தங்கி அங்கே பணம்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழலாம் இருக்க போகிறது கிடையாது. அதனால் அடுத்த தேர்தல் நிச்சயமாக பொது தேர்தலெலாம் இதுக்கும் சம்மந்தமே இருக்க போகிறது கிடையாது. மீண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும் எல்லாத்துக்கும் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அங்கேயே தங்கி அங்கே தொண்டர்களுக்கும் எங்கிட்ட இருந்தா தானே கொடுக்குறதுங்க. நாங்க பாட்டாளி ஏடிஎம்கே ஜெயலலிதா இருந்த போது இருந்த நிலைக்கும் இப்பயும் ஏடிஎம்கே காரங்க திமுக ஓட் பண்ணியிருக்காங்கன்றீங்க. எதனால இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு? பணத்தை தான். அதாவது அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன், அங்க தொகுதியில் உள்ள வாக்காளர்ல நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா ஏழ்மையான ஒரு சூழல், கூலியா இருக்கிறாங்க, வருமானம் கிடையாது, விவசாயமும் கிடையாது, அங்கே பாசன திட்டங்களும் கிடையாது, விவசாயத்தை நம்பியிருக்காங்க, வனம் பார்த்த பூமி நம்பியிருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் 10,000 ரூபாய் பெரிய பணமா? யாருக்கு வேணா 10,000 ரூபாய் பெரிய பணம். அந்த தொகுதியில் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னா அது இல்லாமல் அவங்களுக்கு போய் மிரட்டி, நீ ஓட்டு போட்டியா போடலையா, நாங்கள் வீடியோ வச்சு பார்த்தோம், கேமராவில் பார்த்தோம், நான் போடலை, நீ திருப்பி கொடு, இப்படிலாம் போய் அவங்கள போய் துன்புறுத்தி இருக்கிறாங்க. எல்லாம் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள் எல்லாம் பாமக வாக்களிக்கணும்னு கூட கோரிக்கை எல்லாம் கூட கேம்பெயின் வச்சிருந்தீங்க. பட் அதை அவங்க புறக்கணித்து இருக்காங்க. என்ன இல்லை, நாங்கள் அது உள்ளே இன்னும் அனலைஸ் பண்ணல. நாங்கள் உள்ளே எங்களுக்கு இன்னும் ஒரு நாள் ஆகும். அது யார் யார் எந்தெந்த பூத்தில் எப்படி ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு, யார் போட்டிருக்கா, அது அவங்க எந்தெந்த ஓட்டு அப்படின்னு நாங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு நான் அது வரை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவேன். என்ன அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த சாதனை சொல்றாங்களா, இல்ல திருநெல்வேலியில் நடந்த அந்த படுகொலை பத்தி சொல்றாங்களா, இல்ல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொல்றாங்களா, இல்ல அங்க அதிமுக படுகொலை சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு சொல்றாங்களா? இதுதான் சாதனையா? அவங்க சாதனையா? நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா சார், கள்ளக்குறிச்சியில் நடந்தது மிகப்பெரிய ஒரு உயரமான சம்பவம். மக்கள் வந்து ஒரு கோபத்துல இருந்திருக்கணும், திமுக எதிர்ப்பால வாக்களிச்சிருக்கணும். நிச்சயமா கோபத்தில் இருக்கிறாங்க. அதாவது இந்த தேர்தல் மட்டும் நேர்மையான முறையில் நடந்தால் திமுக டெபாசிட் இழந்திருக்கும். அதுதான் கள நிலவரம். அவ்வளோ மக்கள் வந்து திமுக மீது கோபத்தில் தான் இருக்கிறாங்க. அங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கோபத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது கள்ளக்குறிச்சி வந்து பக்கத்து மாவட்டம் தான். இல்லாமல் அங்கேயும் விழுப்புரத்துலேயே பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்திலே சமீபத்தில் 11 பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சு அதில் ஒருத்தர் இறந்துட்டார். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஏதோ தப்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. இது சம்பவமே இல்லைன்னு மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அரசுக்கு. அதனால இது ஒரு சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இல்லை எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இருக்கு, நிர்வாகமே கிடையாது. அது தேர்தல் ஆணையம் நினைச்சா முடிவு பண்ணலாம். தேர்தல் ஆணையம் நினைச்சா முடிவு பண்ணலாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு கேண்டிடேட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணா போதும். ஒரே கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணா இது யாருமே லீடு பண்ண மாட்டாங்க. அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கிறீங்க, தேர்தல் ஆணையம் நான் இங்க தமிழ்நாடு பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தமிழ்நாடு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க அங்க ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இருக்காரு, அவர் வந்து டிஆர்ஓ நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய அமைச்சர் அங்க வந்து வராரு, அமைச்சர் மீது கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா டிஆர்ஓ? அவர் பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவருக்கு புகார் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறாங்க, போறோம் இல்லைங்க அப்படிங்களான்னு கேட்குறாரு. ஏங்க உங்களுக்கே தெரியலையா, உங்க வீட்லயும் பணம் வந்ததுன்னு சொன்னோம். பட் வேற எப்படி வீடியோ இருக்கு, ஒரு திமுக நிர்வாகி பணம் கொடுக்குறாரு, பணமே கொடுக்குறாரு, திமுக சிம்பிள் வச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டு இருக்காரு, ஓட்டு போடுதுன்னு வீடியோ இருக்குது, ஆதாரம் இருக்கு, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடல. எதுவுமே இது எஃப்ஐஆர் கூட போடல, ஒண்ணுமே நடக்கல. எவ்வளோ பொருள் பிடிச்சி எல்லாம் பண்ணாங்க,
இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒண்ணுமே கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். எஃப்ஐஆர் இது வரைக்கும் போட்டதே இல்ல. இதெல்லாம் இன்னொன்று, இது வந்து சட்ட ரீதியிலையும் நாங்கள் சந்திக்க போறோம். எங்கிட்ட ஆதாரம் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து ஒரு திமுகவில் எங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோ அதெல்லாம் இப்போ இந்த திமுக இந்த ஷெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. திமுகவுடைய வாகனங்கள்லாம் அவ்வளோ வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ வாகனங்கள் அதெல்லாம் தேர்தல் கணக்கில் வரணும். வேட்பாளர் தேர்தல் கணக்கில் வரும். இப்போ எம்பி எலெக்ஷன் நடந்தது. அதில் நாங்கள் ஒரு மாம்பழம் எனக்கு கொடுத்தாங்க. நான் போகிறப்ப அந்த ஒரு மாம்பழம் 1 கிலோ 65 ரூபாய் அப்படின்னு எங்களுக்கு தேர்தல் கணக்கு செலவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு மாம்பழம் யார் ஊருக்காரங்க எனக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாங்க. அது வந்து தேர்தல் கணக்கில் வருது. ஊருக்கு போகிறப்ப பூ போட்டாங்க. அது வந்து அவங்க வீட்டில் பூ போட்டாங்க. அந்த பூ வந்து 1 கிலோ பூ 15 ரூபாய், 50 கிலோ பூ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேர்தல் வரவு செலவு கணக்கு போட்டாங்க. தருமபுரியில் போட்டாங்க. அப்போ அப்படி இருந்த சூழல்ல இங்க கணக்கு இல்லை. எல்லா ஊர்லயும் பிரியாணி ஓடிட்டு இருக்கு. எல்லா ஊர்லயும் மது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஷெட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. பக்கா ஷெட்டு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் கார் கொடி கட்டிட்டு கார் போயிட்டு இருக்குது. ஒரு கார் என்ன கார் எவ்வளவு கார் இந்த ஷெட்டு கணக்கு பண்ணாலே 4 கோடி ரூபாய் வருது. இந்த கார் கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட வாகன செலவு ஒரு நாள் வாகன செலவுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுனா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி வருது. அதுல ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணலாம்? கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக செலவு பண்ண முடியும். அப்போ என்ன? அப்புறம் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க.